ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜெக்கியோட சிஇஓ கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. இன்னும் நின்றுட்டே இருக்கீங்க, வாங்க உள்ளே போகலாம். போயன் சாருக்கு இதெல்லாம் பிடிக்காது, திட்டுவாங்க. அதெல்லாம் சாருக்கு பிடிக்கும், வாங்க போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஜெக்கி ஒரு பெரிய ஸ்மெல்லோட ஒயின் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். குட் மார்னிங் சார். என்ன இத்தனை பேரோடு வந்திருக்கா? குட் மார்னிங். என்ன எதுக்கு எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அது சார் பையன் ஒரு பிரைட் ஸ்மெயிலோட நின்றுட்டு இருந்தா. அது சார், நாங்கள் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அதான் சார் உங்ககிட்ட ப்ராஜெக்டை கொடுக்கலான்னு வந்தோம். ப்ராஜெக்டை கொடுக்கறதுக்கு இத்தனை பேர் என் டீமோடு வந்திருக்கீங்க? சார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தானே பண்ணோம், அதான் எல்லோரும் சேர்ந்து இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். செக்கி டீம் லீடர் பார்த்து முறைச்சிட்டு இருந்தோம். அது சார், நான் சொன்னேன் இந்த ஒயின் தான் கேட்காம. அவன் சொன்னான், உனக்கு அறிவில்லையா, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்க இத்தனை பேர் வரணுமா என்ன? ப்ராஜெக்ட் வச்சுட்டு கிளம்புங்க. அது சார், நான் தான் எல்லாரையும் வர சொன்னேன். நீங்கள் சொன்ன டைமில் நாங்கள் முடிச்சிட்டோம்ல, நீங்கள் எங்களை அப்ரிஷியேட் பண்ணுவீங்கள, அதுக்காக தான். ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுத்த டைம் நேற்றோடு முடிஞ்சிச்சு. நீங்கள் கொண்டு வந்தது லேட், உங்களை அப்ரிஷியேட் வேறு பண்ணுவோம். ஆமாம்ல, அது அது சார், இந்தாங்க ப்ராஜெக்ட். எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்து சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டுருக்கோம் சார், டென்ஷன் ஆகிறாங்க. ஓகே, வெளியே போங்க. அது ஓகே சார், தேங்க்யூ. அப்போ ஜெக்கியோட கேபின்லேருந்து எல்லோரும் வெளியே போனாங்க. ஒயின் கடைசியாக போயிட்டு இருந்தா. ஒயின் சார் இங்கே வா. அது சார் சொன்னல, கேட்டியா? போ, திட்டுவாங்க, வாங்கிட்டு வா. அது உனக்கு வான்னு சொன்னேன், நீங்களா போங்க. ஓகே சார். என்ன சார்? இங்கே வா. சொல்லுங்க. ஜெக்கா என்னோட கைப்பிடிச்சி எடுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சான். என்ன? ஜெக்கா என்னை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு அவன் நெக்கில் ஃபேஸ் வச்சு அப்படியே ஸ்மெல் பண்ணான். ஜெக்கா என்ன பண்ணுறான்? ஃபிட்டு நான் போகிறேன். என்னாச்சும்? என் ஃபேஸ் இவ்வளோ நல்லா இருக்கா? அது நான் என் டீமில் இருக்க எல்லோரும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன்ல, நீ எங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கணும்ல. நீ சொன்ன மாதிரி நாங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருக்கோம்ல, அதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியே நீ ஈஸியாக கேட்குறேன்? நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். நான் தனியாக பண்ணியிருந்தாலே 5 days முடிச்சிருப்பேன். 10 days பண்ணிவிட்டு இதை நான் என்னடி அப்ரிஷியேட் பண்ணேன்? நீ வருவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வரேன். அது நீ எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ணுவா, அப்படி எல்லோரும் ஹாப்பியாவாங்களா, அதான் பார்க்கலான்னு நினச்சேன். அதான் எல்லோரையும் கூப்பிட்டு வந்தேன். நீ என்னடா கோவமாக பேசி அனுப்பிட்டான். அப்ரிஷியேட் பண்ணுமா? ஆமாம், எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ணல. ஒன்று பண்ணுறேன் ஜெக்கி, எப்படி இல்லை, நீ எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ணல. எல்லோரெல்லாம் பண்ண முடியாது, நீ என்ன பண்ண சொல்ல? அது நான் நிறைய ஒர்க் பண்ணேன். ஓ அப்படியா? ஓகே, உன்னை எப்படி அப்ரிஷியேட் பண்ண? சிக்கி என்ன ஒன்றும் பண்ண வேணாம், நீ எல்லோரையும் அப்ரிஷியேட் பண்ண. என்ன ரீட் பண்ணணும்? அதான் சூப்பர், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, குட், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் சொல்லியிருக்கலாம்ல. ஐயோ எல்லோரும் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா? ஓகே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நான் கிளாப் பண்ணதும் நெக்ஸ்ட் அவங்களாம் நல்லா பண்ணுறதுக்கு. நீங்கள் வாங்குகிற சேலரிக்கு ஒர்க் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதுக்கெலாம் எதுக்கூட அப்ரிஷியேட். கொஞ்சம் நேரம் பேச மாட்டியா? ஜிக்கி ஷர்ட் தான் கசக்குறேன் ஜிக்கி. ஆமால, கழட்டிடுவா ஜிக்கி. ஜிக்கி சின்ன ஷர்ட்டுக்கு மேலே கை வச்சாலும் கசக்குறேன்றான், கீழே கை வச்சா இட்டு விட்டுன்றான். என்னடி நீ? ஜிக்கி சொன்னல, இது என்னோட ஆஃபீஸ், இங்கே எதெல்லாம் வேணும். என்னடி, ஈவினிங்க்கு ரொம்ப டைம் ஆகும், அவ்வளோ நல்லா நான் வெயிட் பண்ண முடியாது. கொஞ்சம் மட்டும் விட்டு ஜிக்கி, விட்டு சொல்கிறேன்ல, விட்டு, அவ்வளோதான் உனக்கு இப்போ, அவ்வளோதான். ஈவினிங் நான் வரேன். சொல்கிறேன்ல, ஈவினிங்க்கு ரொம்ப டைம் ஆகும், வெயிட் பண்ணு ஜிக்கி. உனக்கு எல்லாமே அவசரம் தானே, கொஞ்சம் நேரம் உன்னால் வெயிட் பண்ண முடியாதா? புயன் உனக்கு இப்போ அவ்வளோதான்,
நான் போகணும். எல்லாரும் இது தேடிட்டு இருப்பாங்க. சரி போ. ம் போ. ம் போ. ஜேகேயோட சீக்ஸில். ஓகே அப்புறம் பார்க்கலாம். பாய். ஒயின் பிரைட் ஸ்மைலோட அப்படியே வெளியே வந்தா. என்ன சார் உன்னை திட்டலையா? ஆ இல்லை சார் உன்னை திட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். நீ சோகமாக வருவேன்னு நினச்சேன். சிரிச்சிட்டே வர. அதுவா? ஆமாம் திட்டினாங்க. இனிமேல் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் தான் சொன்னோம்ல இது சாருக்கு பிடிக்காதுன்னு. நீ கேட்டியா? சரி அது பரவாயில்ல விடுங்க. ஒயின் எதுக்கு நீ சார் ரூமுக்கு அடிக்கடி போகிறேன்? நான் எங்கே அடிக்கடி போகிறேன்? நீங்கள் தான் ஃபைல் கொடுத்து போயிட்டு வான்னு சொல்கிறீங்க. அதுதான் போகிறேன். ஓ சரி இனிமேல் நீ போகாத, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு? ப்ளீஸ் ஒயின், இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேனே. அதான் எதுக்கு? எனக்கு சார் ரொம்ப பிடிச்சிருக்குடி. எனக்கு தெரியும் சாருக்கு பொண்ணுங்களால பிடிக்காதுன்னு. நான் அவருக்கே தெரியாமல் அவரை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு இருக்கேன். அடிக்கடி அவர் என்னை பார்த்தா தானே என் ஃபேஸ் அவர் ஞாபகத்தில் இருக்கும். என் பேர் அவருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அதுவும் மியா சாருக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது. அவர் கோவம் தான் அடிச்சிருவார். உனக்கும் சார் பற்றி தெரியும்ல, நீ எனக்கு முன்னாடி இருந்து இங்கே ஒர்க் பண்ணுறல. நானே ஸ்ட்ரெயிட்டாக போய் சார் ஐ லவ் யூன்னு சொல்ல போகிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அவரை என்னை பார்க்க வைக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேச வைக்கிறேன். வேலைக்கு ஆகலைன்னா கிடைச்சவரை லாபம்னு அவரை சைட் வச்சுக்கிறேன். என்ன பேசிகிட்டு இருக்கா? அப்புறம் நம்ம சார் இப்போலாம் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவ்வளோதான். ஒன்றும் அடிச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவேன்? இவ்வளோ அழகான பையன் அடித்தா வாங்கிக்குவேன். ப்ளீஸ் ஒன் எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு. நீ அடிக்கடி போகாத. ஏதாவது ஃபைல் உங்கள்கிட்ட கொடுத்தா என்கிட்ட கொடு, நான் போய் கொடுத்துறேன். மியா இதெல்லாம் தப்பு. சார் ரொம்ப கோவப்படுவாங்க. அதுவும் இல்லாமல் நான் புதுசாக வந்திருக்க பொண்ணுன்றனால தான் என்ன அடிக்கடி உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஒன்றெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ கொடு, நான் பார்த்துக்கிறேன். சரி. அப்போ ஜேகே அவன் கேபின்லேருந்து அப்படியே லிஃப்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். நான் வரேன். எங்கே போகிறேன்? வரேன். மியாவும் ஜேகே பின்னாடி போயிட்டு இருந்தான். 2 பேரும் லிஃப்ட்குள்ளே போயிட்டு லிஃப்ட் க்ளோஸ் ஆகும்போது ஒயின் வெளியேருந்து ஓப்பன் பண்ணான். ஜேகே ஒரு ஸ்மைலோட ஒயினை பார்த்தான். ஒயின் மியாவை முறைச்சிட்டு உள்ளே வந்தான். எதுக்கடி வந்தா? அது எனக்கு கேன்டீன் போகணும், அதுக்கு தான் வந்தேன். ஓ ஓகே. மியா ஜேகே முன்னாடி நின்றுட்டு ரொம்ப கேஷுவலாக ஜேகேயோட பாடியை ரப் பண்ணான். ஜேகே மியா விட்டு தள்ளி போய் நின்னான். ஒயின் மியாவை பார்த்து முறைச்சிட்டே இருந்தான். ஜேகே எப்படா மியா வெளியே போவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அகெயின் மியா ரொம்ப யதார்த்தமாக ஜேகேயோட ஹேண்டை டச் பண்ணுற மாதிரி அவள் ஹேண்டை மூவ் பண்ணோம். மியா வாட்ச் யுவர் ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை சார், தெரியாமல். என்ன தெரியாமல்? அதான் சார் தெரியாமல் கைப்பற்றுச்சு. ஓ நான் அதுதான் மீன் பண்ணுறேன்னு உடனே தெரியுது. அப்புறம் என்ன தெரியாமல் என்ன ட்ரை பண்ணுறேன்? அது சார் அது வந்து ஒரு பொண்ணு எந்த இன்டென்ஷனில் கிட்ட வரேன்னு எனக்கு தெரியாதான்னு. அது சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, யதார்த்தமாக தெரியாமல் தான். இது கலையிறவன் நினச்சேன்னு. அது சார் அகேன் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதான் அந்த ஆஃபீஸில் உனக்கு லாஸ்ட் டேயாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேருந்து நிறையா பேர் வெளியே போயிருக்காங்க, தெரியும்ல? ஐம் சாரி சார். அது ஐம் ரியலி சாரி. பட் நான் எந்த இன்டென்ஷனோடையும் போ வெளியே. அது சார் போன்னு சொன்னேன். ஓகே. அப்படியே திரும்பி லிஃப்ட் டோர் கிட்டே போனான். டோர் ஓப்பன் ஆனதுமே மியா வேகமாக வெளியே போனான். அப்படியே வைனும் மியா பின்னாடியே வந்தா. ஜேகே அவனோட கையை பிடிச்சிட்டு லிஃப்ட்டில் லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பார்க்கணும் தானே லிஃப்ட் வந்தா. அது அது கொஞ்சமாக கேஸ் பண்ணலாம்ல, மூச்சு கூட விட முடியலடா. இதுவே லேட். நீ என்கிட்ட இவ்வளோ நேரம் நிற்கிறேன், நான் சும்மா இருக்கேன். இவ்வளோ நேரம் நான் அடக்கிட்டு இருந்ததான் காட்டணும்ல. அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணால் நான் செத்து போயிடுவேன் போலடா. அதெல்லாம் சாக மாட்டேன். உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உனக்கு கேன்டீனில் என்ன வேலை? அது சும்மா தான் வந்தேன். என்னை பார்க்க தானே வந்தா. சீக்கிரம் என்ன பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு ஐநோ நான் லெஃப்டில் இருந்ததை பார்த்தா அப்படியே உனக்கு இதெல்லாம் வேணும்னு இருந்திருக்கு. ஓகே அவன் கூட கொஞ்சம் நேரம் தனியாக இருந்தால் அவனே எல்லாம் பார்த்துப்பான்.
அப்படின்னு வந்தேன். அதெல்லாம் கிடையாது. நான் நீயா உன் கூட லிஃப்ட்டில் வரல, அதான் நீ அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் வந்தேன். அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னா அதான் அவன்கிட்ட தான் பண்ணி நீ அப்படி ஏதாவது ஏய் அதுக்கு தான் நீ இருக்கல, அப்புறம் என்ன? அது மியா ரொம்ப அழகாக இருக்கா. எனக்கு இந்த அழகு, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஃபேஸ் அதெல்லாம் பிடிக்கலடி. அதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதோ தான் கிட்ட வர வைக்குது. உன்னை எப்படியே பிடிச்சிக்கணும் போல இருக்கு. போதும் விட்டு. அப்போல்லாம் எதுவும் என்கிட்ட இல்லை. நீ திடீர்னு வந்து அது எங்கன்னு கேட்டேன்னா நான் எங்கே போகிறது? ஏய் நான் வெளியே போகிறேன், கிளைண்ட்டை மீட் பண்ணேன். நீ வரியா? அப்படியே கெஸ்டஸ் போயிடும். சரிக்கே, இது ஆஃபீஸ் ஹவுஸ். நீ ஆஃபீஸ் வேலை எதனா வெளியே போகிறோம். இப்போ நம்ம ஈவினிங் போகலாம். ஏய் என்னடி இப்போ தருவோன்ட்டல, அப்படியே போவோமே. நீ காரில் இரு, நான் கிளைண்ட்டை மீட் பண்ணிவிட்டு அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் போகலாம். நான் வரல, நீ பார்த்து போய்ட்டு வா. பை. இந்த லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணிவிடு. ஓகே பை. அப்படியே டைமும் போயிருக்கும். ஈவினிங் ஆஃபீஸ் முடிகிறதுக்கு முன்னாடி, எக்ஸ்கியூஸ் மீ சார். யா என்னடி இப்போ வந்திருக்கா? அதுவா, ஆஃபீஸ் முடிய போகுது, இன்னும் 10 minutes தான் இருக்குது. அதான். ஓ அதனால என்னோட சேஞ்ச் பண்ணணும்னு வந்திருக்கியா? அப்படிலாம் இல்லை, சும்மா உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நம்ம இன்றைக்கே கெஸ்ட் ஹவுஸ் தான் போகணுமா? இல்லை, ஏன் கேட்க வந்தேன்னா நம்ம எங்கேயாவது வெளியே போவோமா? ஒரு குட்டி டேட், அப்புறம் அப்படியே நேராக கெஸ்ட் ஹவுஸ் போயிடலாம். நான் அம்மாக்கிட்ட வீட்டுக்கு வர 2 hours ஆகும்னு சொல்லியிருக்கேன். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. ஒன்றா வெளியே போவோம், ஒன்றா கெஸ்ட் ஹவுஸில் இருக்கலாம். ஏய் யாரை கேட்ட 2 hours சொன்னேன்? எனக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு 3 hours வேணும். உடனே நான் வெளியே கூட்டு போகிற ஐடியாவே இல்லை. மார்னிங்லேருந்து நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிங்கி கொஞ்ச நேரம் எங்கேயாவது போயிட்டு அப்புறமா இதை சொல்ல தான் உள்ளந்தியா? அது சிங்கி எனக்கு வெளியே எங்கேயாவது வெளியே போ. அது சரி, இந்த வெளியே இல்லை, வெளியே எங்கேயாவது வெளியே போ. சிக்கி 10 minutesல என் கார்கிட்ட வெயிட் பண்ணு. அது சிக்கி ஓகே, நேற்று மாதிரி சஸ்பென்ஸாக கூட்டு போ. சஸ்பென்ஸாக கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போகிறேன். சிக்கி போய் நான் நேற்றே சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டேன். சரி சரி ஓகே. ஏய் என்ன அப்படியே போகிறேன், ஏதாவது கொடுத்துட்டு போகலாம்ல? உனக்கு ஒன்றும் கிடையாது, போடா. ஏய் போய் நான் அப்படியே வெளியே போனோம். அப்படியே ஃபியூ மினிட்ஸ்லேயே ஜேக்காவை என்னை காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஒயின் ஒரு க்யூட் ஸ்மைலோட ஜேக்கி திரும்பி பார்த்துட்டே இருந்தா. என்ன பார்த்துட்டே இருக்கா? சும்மா தான். ஜேக்கி நீ ரொம்ப கோவப்படுவியா? எது கேட்குற? இல்லை கேட்டேன். எனக்கு கோவப்படுத்துகிற மாதிரி யாராவது பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவேன். சும்மாலாம் யாராவது கோவப்படுவாங்களா? ஆமாம் ஆமாம். எதுக்கு என்னை பற்றி சிரிச்சிட்டே இருக்கா? சும்மா தான். ஜேகே கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து ஒயினோட கையை பிடிச்சான். ஒயின் ஒரு பெரிய ஸ்மைலோட ஜேகே பார்த்துட்டு இருந்தா. உள்ள போகலாமா? போகலாம். ஜேகே ஒயினை கூட்டிகிட்டு வந்து அப்படியே பெட்டில் தள்ளி ஒயினுக்கு மேலே வந்தான். ஒயின் ஒரு பெரிய ஸ்மைலோட ஜேகே ஃபேஸையே பார்த்துட்டு இருந்தான். ஜேகே ஒயினோட ஃபோர்ஹெட்டில், நோஸில், லிப்ஸ்லன்னு அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் ஜேகேயோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் 2 சீக்ஸ்லையும் என்ன விட்டு. ஜேகே நீ நீ பெட்டில் ரொம்ப அழகாக இருக்க. அப்படியா? ஆமாம். உன் ஃபேஸில் கொஞ்சம் கூட கோவம்லாம் இல்லை. உன் ஃபேஸ் அப்படியே ஹாப்பியாக இருக்குது. நான் ஒவ்வொருத்தரையும் நோட் பண்ணியிருக்கேன். நீ ஆஃபீஸில் இருக்க மாதிரி இல்லை. நான் தான் எழுதிட்டுருப்பேன். நீ ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்க. நீ எதுக்கு எழுதிட்டுருக்க? நீயும் ஜாலியாக ஹாப்பியாக இரு. நானும் ஹாப்பியாக வச்சுக்கிறேன், ஓகேவா? ஜேகே ஒயின்கிட்ட பேசிகிட்டே ஒயினோட ஷர்ட்லேருந்து ஒவ்வொரு பட்டனாக அன்பட்டன் பண்ணான். ஒயினோட நெக்கில் ஹேண்ட் வச்சு அவனோட ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டே இருந்தான். ஒயின் ரொம்பவே எக்ஸைட்டாக ஜேகேவே பார்த்துட்டு இருந்தான்.
ஜிகே என்னோட கண்ணை பார்த்துட்டு என்னோட பாடியை ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தான். ஜிக்கி ஜிக்கி மெதுவா ஜிக்கி என்னோட கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணதும் ஜிக்கி என்னோட பாட்டம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணான். ஜிக்கி ஜிக்கி மெதுவா. ஜிக்கி ஒரு பெரிய ஸ்மைலோட செம்ம சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். என்னோட கண்ணு ரெண்டையும் டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தா என்னோட கண்ணிலேருந்து லைட்டாக டியர் ஓடிச்சு. ஜிக்கி ஒரு பெரிய ஸ்மைலோட அந்த டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு என்னோட ஃபோர்ஹெட்டில் ஜிக்கி செம்ம சாட்டிஸ்ஃபைடாக அப்படியே ஒயின் மேலே படுத்தான். ஜிக்கி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஹெவியாக ப்ரீத் பண்ணிகிட்டு இருந்தான். ஏய் என்ன ஓகேவா? ஜிக்கி எதுக்கு நீ இவ்வளோ ஹர்ஷம் நடந்துக்கிறான்? எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஓகே தானே நீ? ஓகே தான். ஆனால் ஆனால் பெயினாக இருக்கு. ஏய் என்ன பெயினாக இருக்கு? அவ்வளோதான், இனிமேல் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஏய் இது ஓகே தான். ஆனால் நீக்கு கடிக்கலாம் அதெல்லாம் பெயினாக இருக்கு. அப்போ இது ஓகே தானா? ஓகே தான். எதுக்கு நான் இவ்வளோ டைட்டாக ஹேக் பண்ணியிருக்கா? அது அது புதுசாக இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி பண்ண மாட்டேன்ல. அது அது எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு ஜிக்கி. நானும் ஹாப்பியாக இருந்தேன். அது உனக்கிட்ட சொல்லல. உனக்கு எப்படி நான் சொல்கிறது? நான் ஹக் பண்ணியிருந்தா உனக்கு தோணல. இவளுக்கும் பிடிச்சிருக்கு, இவளும் ஹாப்பியாக இருந்திருக்கானு. அதான் வேணா கைத்தருவா. ஏய் இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறியா? இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறியா? உன் டச் ரொம்ப சாஃப்டாக இருக்கு, டைட்டாக ஃபீல் ஆகல. இப்போ ஓகேவா? இப்போ நீ நசுக்கிற. இப்போ ஓகே. ஏய் என்ன ஜிக்கி ஓகே தானே நீ? ஓகே தான். ஹாப்பியா? அது சொல்லு, ஹாப்பியா? அதான் சொன்னல, எனக்கும் பிடிச்சிருக்கு, நான் ஹாப்பி தான். ஓகே அகைன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? அகைன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜிகே எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம்ல? ஏய் ரெஸ்ட் கொடுக்கலாம் டைம் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பணும்னு சொல்லுவேன். ப்ளீஸ் ஜி கொஞ்ச நேரம். ஜிகே கொஞ்சம் ரெஸ்ட் தெரியா ப்ளீஸ், கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஏய் நீ இப்படி கண்ணை உருட்டி என்கிட்ட கேட்கும்போது இன்னும் சொல்லணும்னே தோண மாட்டேங்குது. சரி ஓகே, ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? 5 minutes தானே? ஏய் என்ன நீ, எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். ஓகே 10 minutes. ஜிகே ஏய் அவ்வளோதான், 10 minutes தான். கொஞ்சம் டைம் கொடுத்தா நீ ரொம்ப தான் டைம் கேட்குற. போதும் 10 minutes தான், ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி ஓகே. ஏய் 10 minutesக்கு நீ எதுவும் பண்ணக்கூடாது. அதெல்லாம் முடியாது, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. கொஞ்ச நேரம் மட்டும். ஜிக்கி நீ சும்மா கடிச்சு வச்சிட்ருக்க, அதெல்லாம் வலிக்குது. நீ ரெஸ்ட் எடுத்துட்ருக்கலடி, அப்போ நான் என்ன பண்ணேன்? நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எனக்கு ரெஸ்ட்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் தான் வேணும். ஜிக்கி கொஞ்ச நேரம் ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம். ஓகே அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஜிகே வேணும் மார்னிங் ஆஃபீஸில் கொஞ்சம் ரொமான்ஸ், அப்புறம் ஈவினிங் ஆனால் கெஸ்ட் ஹவுஸ், அங்கே நிறைய ரொமான்ஸ். எப்போயாவது அவுட்டிங்னு அந்த டேஸ்லாம் ரொம்ப ஜாலியாக போய்ட்டு இருந்துச்சு. ஒரு 1 week ஆஃப்டர் கெஸ்ட் ஹவுஸில் ஜிகே மேலே ஒயின் வித்தவுட் ட்ரெஸ் படுத்துட்டு ஜிகேவை பார்த்துட்டு இருந்தான். என்ன அது எதுக்கு நீ இவ்வளோ ரூடாக பிஹேவ் பண்ணுறான்? என்ன ரூடாக பண்ண? அதான் அந்த பொண்ணுக்கிட்ட. ஏய் அதை பற்றி பேசுகிற நேரம் அது, வா சொல்லு ஜிகே. ஏய் டைம் இல்லடி, ஆல்ரெடி நீ 2 hours தான் சொல்லியிருக்க.
கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கியா? என்ன சிக்கு சிக்கு வலிக்குது, மெதுவா பண்ணு. ஓகேவா? 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 போதும் 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 சிக்கி. ஓகே சிக்கி. என்ன கத்திட்டு இருந்தா? அது ஓகே தான். ஏய் ஓகேவா? அகேன் அதுக்குள்ள அகேனா? ஏய் இரு, கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடு. எப்படி நீ இவ்வளோ எனர்ஜியாக இருக்கா? என்னால் சுத்தமாக முடியல. நீ என்ன இவ்வளோ வீக்காக இருக்கியோ? நீ இவ்வளோ நேரம் வேணும்? கொஞ்ச நேரம் இரு, நான் கேட்ட சொல்கிறேன். சரி சிக்கா. என்னோட பாடி ஹேண்ட் வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருந்தான். சிக்கி சும்மா இரு சிக்கி. ஏய் என்ன பரதா பண்ணணும்? இல்லை இதுக்கு ஓவரா பண்ணுறேன். இதுதான் பண்ணிகிட்டே இருக்கேன். கை வச்சு சும்மா இரு. அப்படிலாம் இருக்க முடியாது. ஒன்று அப்படியே இன்ச்சு இன்ச்சாக சாப்பிடணும் போல இருக்கு. நீ அதை மட்டும்தான் பண்ணல, அதை கடிச்சு வச்சிட்ருக்க. ஃபஸ்ட் எதுக்கு கடிக்கிறான்? ஏய் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. ஒன்று அப்படியே கொஞ்சம் இருடா, கொஞ்சமாக கடிச்சிட்டு. ஓகே ஸ்டார்ட் பண்ணுவா. அதுக்குள்ளையா? ஏய் என்ன அதுக்குள்ளையா? அவ்வளோதான், நீ ரெஸ்ட் எடுத்து போதும். உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இரு. நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்ன மார்னிங் கேட்டால் ஈவினிங்னு சொன்னேன். ஈவினிங்னா விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜேகே நான் சொல்கிறத ஃபஸ்ட் கேளு. சொல்லு. அதான் நீ கடிச்சு வைக்கிறியா? அதெல்லாம் ஒரு பக்கம் வலிக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுற. அப்படி வேகமாக என்ன அவசரம்? கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் ஜென்டலாக பண்ணலாம்ல? ஓ உனக்கு ஸ்லோவாக ஜென்டலாக வேணுமா? அதான் ஆமாம், கொஞ்சம் கடிக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக. சரி ஓகே. இப்போ ஓகேவா? சிக்கி அது ஓகேவா? இப்போ இந்த கேட சொல்கிற டைட்டாக பிடிச்சிருந்தா ஓகே தான். சிக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் வந்து படுத்தான். உனக்கு ஓகேவா? ஆமாம் ஓகே. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆமாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சிக்கி. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உன் ஃபேஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு. அது எப்படி தெரிஞ்சு? எப்பயுமே இந்த 2 கண்ணையும் டைட்டாக மூடி வச்சிருப்பல, இன்னைக்கு என்னை பார்த்துட்டே இருந்தா. உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? அது பிடிச்சிருக்கு. உனக்கு சாஃப்டாக பிடிக்கலையா? எனக்கு அப்படியே சிக்கி வேணாம், நீ வந்து செஞ்சு கட்ட வேணும். எனக்கு ஹார்ஷாக தான் பிடிச்சிருக்கு. இது என்ன சாஃப்டாக ஜென்டலாக? இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓகே அப்படி தான் இருக்கு. ஓகேவாக தான் இருக்கா? ஆனால் அது இருக்கும் பாரு. ஐயோ அது சொல்லவே முடியாது, அப்படி இருக்கும். அது உனக்கு பிடிச்சிருக்கா? சரி ஓகே. நெக்ஸ்ட் டைமில் இருந்தால் இப்படி ஒரு தடவை அப்படி ஒரு தடவை. நிஜமாவா? ஆமாம், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? ஓகேவா? ஓகே சிக்கி போதும். சிக்கி அவன் பக்கத்தில் வந்து படுத்துட்டு அவன் அவன் பக்கம் கம்ஃபர்டபுளாக திருப்பிட்டு, இனிமேல் உன்னோட மந்த்லி சேலரியில் 20K எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? எதுக்கு? நீ அம்மா கிட்ட சொல்லிடு. இந்த 2 hours எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறனால இந்த 20K எக்ஸ்ட்ராவாக சேலரியில் ஆட் ஆகும்னு சொல்லிடு. அது சிக்கி நீ தானே 2 hours இங்கே வரணும்ல, என் கூட இருக்கணும்ல, அதுக்கு ஒரு ரீசன் வேணும்ல. 20K எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அம்மா ஓகே தானே சொல்லுவாங்க. அப்படியே 2 hours என் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணு. சிக்கி என்ன பேசுகிறான்? எனக்கு 20K வேணாம். எனக்கு நீ தர சேலரி போதும்.
இதெல்லாம் பண்ணணும்ல, அதுக்கு நமக்கு தினம் டைம் வேணும். ஒவ்வொரு நாளும் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அது 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 நான் பார்த்துக்கிறேன். தினம் வேணாம், அப்பப்போ பார்த்துக்கலாம். ஏய், அப்பெல்லாம் என்னால் இருக்க முடியாது. எனக்கு வேணுன்ற வர வேணும் தான். எனக்கு எனக்கு காசு வேணாம், நான் பார்த்துக்கிறேன். அம்மாவை நான் சமாளிச்சுப்பேன். எனக்கு காசு வேணாம் ஜெக்கி. ஏய், என்ன பேசிகிட்டு இருக்கா? இது ஒரு நல்ல ஐடியா ஒயின். நான் சொல்கிற மாதிரி அம்மாட்ட சொல்லு. அம்மா கண்டிப்பாக நம்புவாங்க. 2 hours நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எந்த டென்ஷனும் ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம ஜாலியாக இருக்கலாம். விட்டடா. ஏய், என்ன? எனக்கு வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. கொஞ்சம் நேரம் அப்புறம் போகலாமே. 2 hours தான் சொன்னேன். 2 hours முடிஞ்சு நான் போகணும். ஏய், அதுக்குள்ளேம்மா இன்னும் கொஞ்சம் நேரம். ஜெக்கி, நான் போகணும். சரி சரி, ஓகே போ. நினைச்சு அவள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தா. ஏய், நான் சொன்னதா அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லு. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ சொன்னது சொல்லிட்டு இருக்க. எனக்கு காசுலாம் வேணும். ஏய், காசு இல்லாமல் நீ சும்மா எனக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா? ஓ அம்மா 2 மணி நேரம் எங்கே போகணுன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்கிறேன்? சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேண்ணா. என்ன பேசுகிறேன் ஜெக்கி? இதெல்லாம் பண்ணுறல, அதுக்கு உனக்கு எதாவது கொடுக்கணும்ல. சும்மாலாம் நான் எதுவும் வாங்கிக்க மாட்டேன். 20K ரொம்ப கம்மி தான். அதிகமாக கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அது எப்படி கொடுக்க? உன் அம்மாவுக்கு டவுட் வந்துடும்ல. இது நீ சேலரி மாதிரி வாங்கிக்கோ. அது போக உனக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் கேளு, நான் தரேன். இது காஸ்ட்லி, இது எக்ஸ்பென்சிவ்லாம் நினைக்காத. உனக்கு எப்போ என்ன வேணாலும் நான் தரேன். நீ என்ன பேசிகிட்டு இருக்கா? நான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன்னா எனக்கு காசு கொடுக்க போறியா? ஏய், என்னாச்சு என்னாச்சு? எது கலரா? பேசாத, என்கிட்ட எதுவும் பேசாத. நான் அழுதுட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தா. ஜெக்கி பின்னாடியே வந்துட்டேன். ஏய், என்னாச்சு? எது கலரா? ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் என்னை எங்கேயும் கூப்பிடாத, நான் வரமாட்டேன். ஏய், என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கா? வரமாட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் சொல்கிறேன்னு உனக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கணும். அப்புறம் என்ன? ஜெக்கி ஜெக்கி, காசு காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். எனக்கு காசு கொடுக்க போறியா? உனக்கு பணம் வேணும்ல? ஜெக்கி ஜெக்கி. ஏய், எது கலரு? ஜெக்கி என்னோட டீஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ஒயினில் ஹக் பண்ணோம். என்ன ஆச்சுடி? எது கலரா? விட்டு என்ன விட்டு. ஏய், என்ன? ஏய், ஓவரா பண்ணுற. என்ன ஆச்சு? ஏதோ புரியுற மாதிரி பேசுறியா? நீயா சிரிக்கிற, நீயா அதுற? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் போகணும். சரி போ, ஆனால் அக்கன் வரமாட்டேன் நீ சொல்கிற. ஏய், என்னடி? நான் கண்ணில் கட்டி அதெல்லாம் ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு. ஜெக்கி ஜெக்கி, எனக்கு எனக்கு காசுலாம் வேணாம். உனக்கு வேணும்னா நீ எனக்கு கூப்பிட்டு நான் வரேன். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நீ கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வரேன். ஆனால் எனக்கு காசு எதுவும் வேணாம். காசு வேணாமா? ஏய், காசு இல்லாமல் சும்மா நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜெக்கி. எனக்கு நீ அவ்வளோ பிடிக்கும். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். உனக்காக தானே என்ன கொடுக்குறேன். எதுக்கு காசுலாம்? வாட்? லவ் பண்ணுறியா? ஆமாம், நீ கூட என்ன லவ் பண்ணுறல. ஏய், என்ன பேசுகிற? நான் எப்போ சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன்னு? நான் நினச்சேன் இதெல்லாம் காசுக்காக தானே. உனக்கு என்கிட்ட இருந்த பணம் தானே வேணும், அதுக்காக தானே இதெல்லாம். ஜெக்கி என்ன பேசுகிறான்? ஜெக்கி ஃபைன், ஓகே, எனக்கு லவ்லாம் இல்லை. நீ அப்படி புரிஞ்சிட்டு இருந்தனா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ ஏதாவது ஒரு இடத்துல என்கிட்ட சொன்னியா லவ் பண்ணுறேன்னு? இல்லைல்ல. ஆனால் ஜெக்கி நீ இதெல்லாம். ஆமாம், எல்லாமே பண்ணேன். அப்போது நீ சொல்லியிருக்கலாம்ல நான் லவ் பண்ணுறேன் ஜெக்கின்னு. ஒரு தடவையாவது, ஒரு மேக்கவுட்லையாவது, இல்லை ஒரு தடவையாவது
நான் கிஸ் பண்ணும்போது சொல்லிக்கலாம்ல. லவ் பண்ணுறன்ற விட நான் இப்போ தான் கேட்குறேன். சத்தியமாக நீ அந்த ஐடியாவில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. சிக்கி சிக்கி அப்போ நீ என்ன டேட் கூட்டு போனு? நீ கேட்டால் தான் கூட்டு போனேன். உனக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு. உனக்கு வேணுன்றதை நான் கொடுத்தாதானே எனக்கு வேணுன்றதை நீ கொடுப்ப. அதனால கூட்டு போனேன். சிக்கி என்ன பேசுகிற? ஒயின் எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இதை நீ பெரிய சீன் ஆகுற? ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னல, எனக்கு எப்போ வர வேணுமோ அப்போ வர இதெல்லாம் பண்ணலாம். நான் பே பண்ணுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கோ, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருந்துக்கிறேன். ஓகேவா? சிக்கி சிக்கி என்னை பார்த்து பே பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? சின்ன விட தொடாது, அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்தா உனக்கு அவ்வளோதான். நான் போகிறேன். ஏய் என்ன பேசுகிறேன்? விட, நான் போகணும். என்ன விட சிக்கி, நான் போகணும். ஒரு நாள் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வெளியே போகணும்.